with Shweta. Thank you so much for all the love. Well, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா Curly Cravings. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ரெகுலராக வருவேன் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம், ரொம்ப ஒரு காசியான ஃபீல் கொடுக்கும். ஸோ ஹாப்பியாக சாப்பிட்டு ஜாலியாக போவேன். ஸோ நிறைய வந்து வெளியவே நின்று பேசிகிட்டு இருந்தேன், எப்படி உள்ளே போய் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேகி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது ஒரு ரிவ்யூ வீடியோலாம் இல்லைங்க, என்னோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக போகும்போது சத்தம் போட்டுட்டு போவாங்க. பட் நான் வந்துட்டு இங்கே எப்பவுமே இங்கே வரல, என்ஜாய் பண்ணிட்டு போறதுனால இங்கே ஃபுட்டும் சூப்பராக இருக்கும்னு எனக்கு நல்லபடியாக தெரியும். ஸோ அதுக்காக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரமாண்டமான இடம் வேண்டாமா, எங்கே உட்காரலாம்? எஸ், திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். வாங்க. எஸ், நான் வந்தாச்சு, உட்காந்தாச்சு. ஆம்பியன்ஸை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்தால் எவ்வளோ ஹாப்பனிங்காக இருப்பாங்க பாருங்க, எல்லாரும் ஜோடி ஜோடியாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம சோலோவாக தான் வந்திருக்கோம். நம்ம வந்து என்னெல்லாம் இருக்கோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். சரி, அண்ணாவை கூப்பிட்டுலாம். பையாஜி இதர் ஆவோ ப்ளீஸ், கம் ஹியர். லென்த்தாக போகுங்க, உட்காந்துக்கோங்க. எஸ், குட் பை. என்னோட மைண்ட் வைஸை நீங்கள் கேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு, எடுத்துட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் எல்லாமே வெஜ் அண்ட் இந்த இடம் வந்து எனக்கு ஒரு புதுசு கிடையாது. வந்து இங்க சாப்பிட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த மாதிரி இல்லை, நான் ரெகுலரா இங்க வர இடம் தான். பிகாஸ் கூடம்பாக்கம் Curly Cravings போவேன், அதுக்கப்புறம் கீழ்பாக்கம் வருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ் அவங்களுக்கு இருக்கா. மேகி சாப்பிட்றோன்னா உடனே ஓடிடுவேன். மேகியில் வெரைட்டியாக இங்கே இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்கும் அண்ட் 100% வெஜிடேரியன். ஸோ எந்த வரிசை வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் லவ்வர், உங்கள் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் யார் வேணாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசியாக அவங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் எடுத்தால் வந்துட்டு சில பல பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ குட். வரேவா, வந்துருச்சு மக்குலாம் கொண்டு வராங்க. சீசி மக், இதுக்கு பேர் தான் மக்கு மேகி. அடுத்தது பெரி பெரி மேகி, காரமா இருக்கு. சில்லி கார்லிக், மை ஃபேவரட், எனக்கு ரொம்ப ஃபேவரட். கம் ஆன், அடுத்தது மேகி மார்கரிட்டா பீட்சா. அதாவது பீட்சால மேகி செம்மையா இருக்குல்ல. வாங்க சாப்பிடலாம். ஸோ சாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் செட் ஆஃப் ஐட்டம்ஸா? ஓகே, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துருக்கு, சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா மேகில பீட்சா இருக்கு, மேகில பிரியாணி இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, நானும் கால் பண்றாங்க. பட் இங்க வந்து எனக்கு கால் வரும், எனக்கு தெரியலையே. எடுக்கலாம். ஹாய் ஸ்வேதா, நான் தான் பிக் பாஸ் பேசுகிறேன். வணக்கம், சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தர போகிறேன். அதெல்லாம் முடியாது. நாங்கள் சொல்கிற டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஸ்வேதா, நீங்கள் சாப்பிடக்கூடாது.
எஸ், ஐ எம் வாட்சிங். சரி, என்ன டாஸ்க் சீக்கிரம் சொல்லுங்க. பசிக்குது எனக்கு. அதெல்லாம் சூடாறிடும் இல்லாட்டி. இது ஒரு குவிஸ். குவிஸா? சரி, என்ன குவிஸ்? மேகிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத சொல்லிட்டு நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது ஆரம்பமாகிறது. நீங்க ஃபோனை வைக்கலாம். மேகி, மேகி. அவங்கள மாதிரி யோசிச்சுக்கலாம். மேகி, மேகி. கரெக்டா? ஹலோ. சரியான விடை. நீங்க சாப்பிடலாம். சரி, thank you so much. முடிஞ்சதா டாஸ்க்? முடிஞ்சிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்? மேகி பிரியாணி சாப்பிடலாம். ஓகே? பிரியாணி வாசனை. சூடா இருக்கு. யம்மி. உண்மையிலேயே வந்துட்டு இந்த பிரியாணி ஃப்ளேவர்ல ஒரு மேகி சாப்பிட்டா எப்படி டேஸ்டியா இருக்கும், அப்படி டேஸ்டா இருக்கு. செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில. பிரியாணி தனியா சாப்பிட்டிருக்கேன், மேகி தனியா சாப்பிட்டிருக்கேன். பட் பிரியாணி மேகி for the first time I'm having and it's செம்மையா இருக்கே. பிரியாணி மேகி செம்ம யம்மியா இருக்கு. சாப்பிட்டே இருக்க போல இருக்கு. பட் அந்த ரெட் கலர்ல ஒன்று இருக்கு, பெரிய பெரிய மேகியா, ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் போது அதை டேஸ்ட் பண்ணலாமா? காரம் ஸ்மெல்லையே தெரியுது. தம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் இல்லை. ஹலோ ஸ்வேதா, பிரியாணி மேகி எப்படி இருந்தது? பிரியாணி மேகி யம்மியா இருக்கு. கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரியாணி மேகிக்கு எத்தனை ஸ்டார்? அவுட் ஆஃப் 5 6. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. நீங்க பிக் பாஸையே கடுப்பேத்தினதுனால உங்களுக்கு அடுத்த டாஸ்க் வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. நீங்க அடுத்து சாப்பிட போறது ஸ்பைசி மேகி. ஸ்பைசி மேகி. ஆமா, அதை எடுத்து வச்சிருக்கேன் நான். பயங்கர காரமா இருக்கும். ஆனா காரத்தை முகத்துல காட்டாம சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும். எப்படி வந்து அப்படி பண்ண முடியும்? கட் ஆயிடுச்சு. ஐயோ, 10 செகண்ட்ஸ் வேற. சிரிச்சு சாப்பிடணுமா? ஸ்பைசி மேகி வேற ரொம்ப ஸ்பைசியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல் காரத்தை வந்து சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிடுவேன்? அது சிரிச்சுட்டே சாப்பிடுவா. பெரிய பெரிய மேகி என்னை வச்சு செஞ்சிருச்சு. செம்ம காரமா இருக்கு. அப்படியே ரெட் ஆயிட்டு நல்லா. செம்ம ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கு. அதுதான் விஷயம். நல்ல காரம் இஷ்டப்படுறவங்களுக்கு டெஃபினட்டா பெரிய பெரிய மேகி இஸ் பெஸ்ட்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஜாஸ்தியாக தான் சாப்பிட மாட்டேன். இது மேகி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து உறுத்திட்டே இருக்கு. கண்ணை சாப்பிடலாம்னா எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் ஃபோன் கால் வந்துருப்பாங்க. ஆனா 5% மேலே எப்போ வேணாலும் வரும்னு சொன்னாரு. சரி, பார்க்கலாம். வந்துருச்சு. மனுஷன் ஷோ பார்த்துட்டு என் சேனலுக்கு வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ. பட் ஒரு நாள் அந்த போட எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஹலோ ஸ்வேதா, ஸ்பைசி மேகி எப்படி இருந்தது? என்ன வச்சு செஞ்சுட்டீங்க. செம்மையா இருக்கு. அதாவது நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்னா இந்த பெரிய பெரிய மேகி. நான் வந்து பயங்கரமா டிஃப்ரெண்டா என்ஜாய் பண்ணேன். அடுத்து என்ன சாப்பிட போறீங்க? அடுத்து வந்து ரொம்ப நேரமா வச்சிட்டு இருக்கேன் பிக் பாஸ் இந்த கையில இந்த மேகி இல்ல சீஸ் மேகி. அடுத்து உங்களுக்காக ஒரு சிம்பிளான கேள்வி இருக்கு, பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. Which is the food that is stolen the most? இந்த மோஸ்டா அத்தனைச்சே போடு. ஐயோ, which is the food? எலி குஞ்சு வந்துட்டு எலி குட்டி வந்துட்டு சீஸ் தான் வந்து நிறைய தெரியும். ஐ திங்க் சீஸ் தான் நினைக்கிறேன். என்ன ரிலேட்டடா இருக்குல்ல? சீஸ் தானே. சரியான விடை. நீங்க சாப்பிடலாம். Thank you. பாத்தீங்களா எவ்வளவு பிரில்லியன்ட் நானு. சோ the most stolen food வந்துட்டு சீஸ். சோ இதுலயும் சீஸ் இருக்குது. வாவ், அழகா இருக்குல்ல? மக் பாத்தீங்களா இங்க ஃபுல்லா வந்துட்டு மேகி இருக்கு. இது ஃபுல்லா சீஸ். சீஸ் மேகி கொஞ்சம் சீஸ் இருந்தாலே யம்மியா இருக்கும். இதுல சீஸ் ஃபுல் மக்கா இருக்கு. எப்படி இருக்கும் அப்போ? வாவ் செம்மையா இருக்கு. சீஸ் லவர்ஸ் டெஃபினெட்லி நீங்க இந்த மக் சீஸ் மேகி வந்துட்டு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போயிடலாம். தட் இஸ் தி பீட்சா.
பீட்சா மேகி. நான் இப்போ கையில் தொட போகிறது இனியே ஃபோன் கால் வரும். ஸோ ஃபோன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம தான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்கிறோமே, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இப்போ நான் வந்து 5 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபோன் கால் வரும். 1 2 3 எத்தா ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணி பீட்சா மேகி சாப்பிடுவோம். ஹலோ சொல்லுங்க. ஸ்வேதா, நான் கால் பண்ண வேண்டாம் தான் இருந்தேன், ஆனால் நீங்களே வாயை விட்டு வீணா மாட்டிக்கிட்டீங்க. இருந்தாலும் நீங்க போன தடவை என்ன கலாச்சது ரொம்ப ஓவர். நீங்க பீஸா மேகி சாப்பிடலாம், ஆனா கையையும் ஸ்பூனையும் உபயோகப்படுத்தக்கூடாது. கை யூஸ் பண்ணக்கூடாதா, ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அது பீட்சா வந்துட்டு வாயால் எப்படிக்க சாப்பிட முடியும்? சாப்பிடலாம். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து லூசு நினச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, டாஸ்க் இஸ் எ டாஸ்க். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். கையும் யூஸ் பண்ணக்கூடாது. பீட்சா தானே கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயோ, ஏன் மேகி இருக்கீங்க பாருங்களேன், அழகாக வந்துட்டு பீட்சாக்குள்ளே வச்சுட்டு மேகி வச்சு அதுக்கு மேலே சீஸ் கேப்சிகம் எல்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஏய் சூப்பராக இருக்கும். இப்போலாம் மேகி மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கா? ஒரு ஸ்லைஸ் மேகி டோஸ்ட். அதாவது மேகியில் பிரியாணி, மேகியில் பீட்சா, மேகியில் டோஸ்ட், மேகி சீஸ், என்னதான் இல்லை பார்த்தீங்கன்னா. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் மேகினா இவ்வளோ தான் 2 மினிட்ஸில் முடிச்சிடும் அப்படின்னு. பட் இவ்வளோ வெரைட்டி இருக்கிறது கர்லி கிரேவிங்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காம இங்கே வாங்க, ஜாலியாக இருக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாமா? இந்த டோஸ்ட்டு கால் வச்சு பரவாயில்ல, இது கான்ஃபிடென்ட்டாக கையில் வச்சுட்டு கால் அட்டன் பண்ணலாம். சொல்லுங்க ஸ்வேதா, டாஸ்கெல்லாம் நல்லா விளையாடுறீங்க, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் அடுத்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. மேகியோட பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க. ஓகே, மேகியோட பெனிஃபிட்ஸ் ஆமாம். சரி ஓகே, இப்போ பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன். நான் கிட்ட ஃபோன் நீங்கள் வச்சுருங்களா? நம்ம பில்டப் பண்ணி பேசும்போது ஃபோன் கட் பண்ணிடுவாரு. நம்பர் 1, யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஈஸியாக குக் பண்ணலாம். பெனிஃபிட் நம்பர் 2, சுடு தண்ணி மட்டும் வைக்க தெரிஞ்சா போதும், யார் வேணாலும் ஈஸியாக சமைச்சிடலாம். பட் அது குக்கிங்கில் வருமானு நம்ம சொல்ல முடியாது, அது பேசிக்காக குக்கிங்கில் எடுத்துக்கலாம். பெனிஃபிட் நம்பர் 3, மேகியை எப்படி வேணாலும் சாப்பிடலாம். கையிலும் சாப்பிடலாம், கை இல்லைனாலும் சாப்பிடலாம், ஃபோர்க் இருந்தும் சாப்பிடலாம், ஃபோர்க் இல்லைனாலும் சாப்பிடலாம். நம்மளுக்கு மேகியை சாப்பிட்றதுக்கு ஒன்று தான் தேவை, அது இந்த வாய் மட்டும் இருந்தா ஜாலியா மேகி சாப்பிடலாம். நான் எங்க பிக் பாஸோட காலை காணோம். 1 2 3 4 5 ஆல் வராதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். இனி ஜாலியா ஃபுல்லா வந்துட்டு ஒரே ஆளா உட்காந்து சாப்பிட போறேன். சியர்ஸ் மக்களே. அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்கேட் அண்ட் விப்ட் க்ரீம் எல்லாம் போட்டுட்டு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் இது குடிச்சு பார்த்துக்கலாமா. கிட்கேட் ஷேக் வந்துட்டு செம்மையாக இருக்குது. யூஸ்வலாக வந்து கிட்கேட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கிட்கேட் ஷேக் பார்க்குறதுக்கே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது, குடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு சைடு வந்துட்டு மில்க் ஷேக், இன்னொரு சைடில் வந்துட்டு பபிள் கம் மொஜிட்டோ போட்டிருக்காங்க. ஸோ பபிள் கம் ஸ்மெல் வருது. நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் பூமர் இதை சாப்பிட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க மாதிரி தான். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ எப்போ நான் வர இடம் தான் ரெவ்யூ மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபேண்டாஸ்டிக். எனக்கு பிடிச்சனால தான், எனக்கு பிடிச்சது என்னவோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் வந்தேன் நான். ஸோ தரோலி ஐம் என்ஜாயிங் இட். நான் இன்னும் நிறைய சாப்பிட போகிறேன். அது இன்னும் நேரமாகும், ஏன்னா பொறுமையாக உட்காந்து ஆரம்பிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் நான். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் இருக்குது நம்ம சேனலில், அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட வீடியோக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள்